Hi friends, welcome to Sharon Samir. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. Happy birthday to Ajina! வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம சேனலில் என் சிஸ்டரோட பர்த்டே விலாக் தாங்க காமிக்க போகிறேன். பர்த்டேனாலே புதுசாக கிஃப்ட் கொடுக்குறத ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. அதுவும் சர்ப்ரைஸாக கொடுத்தோம்னா அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நானும் குட்டீஸும் சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கிஃப்ட்ஸ்லாம் பேக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிஃப்ட் பார்த்தீங்கன்னா என்னோடய கிஃப்ட் நான் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு சின்ன பாக்ஸ்லேருந்து ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி வர மாதிரி எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்டே இது நிறைய பேப்பர் வச்சு. ஸோ அது என்ன கிஃப்ட்டு எந்த மாதிரி இருக்கும்னு நீங்கள் அந்த வீடியோட நடுவில் பார்க்க முடியும். ஸோ அவங்க ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இது எந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நியூஸ் பேப்பர் வச்சு பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நான் வலையில வச்சு சும்மா ஹேங்கிங்காக நான் ஒரு மாதிரி ரெடி பண்ண சொன்னேன். பட் அவன் அழகாக அந்த பேப்பரில் ஸ்டிக் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தான். அப்புறம் இன்னொரு ஐடியா பண்ணியிருந்தோம். ஸோ அது நம்ம மாம் டு பி அப்படின்ற மாதிரி எழுதி அந்த டேக் மாதிரி நம்ம பண்ணலான்ட்டு யோசிச்சு பண்ணிட்டு இருந்தோம். ஸோ என்னால் முடிஞ்ச டெக்கரேஷன்லாம் நான் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். பட் ஃபுல் கான்செப்ட் அவர் தான் யோசிச்சு பண்ணிட்டு இருந்தாரு. சின்ன சின்ன ஐடியாஸ் நம்ம கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஏன் இந்த நேம் போர்டு கூட பாருங்களேன் எவ்வளோ அழகாக பண்ணியிருந்தேன். அந்த ரிங்ஸ்லேயே அழகாக ஸ்டிக் பண்ணிட்டு இருந்தான். நான் என்ன பண்ணேன்னா லெட்டர்ஸ் மட்டும் எழுதி ஹெல்ப் பண்ணி கொடுத்தேன். பட் எல்லாமே அவரே ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருந்தாரு. டின்னர் சாப்பிட்ட பிறகு நெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அவள் வந்து படுக்க போயிட்டா. ஸோ அதுக்குள்ள நமக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு பாதி டெக்கரேஷன் முடிச்சலான்ட்டு பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ அவள் 7 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஸோ அதனால அந்த வளையல் வச்சு ஒரு அழகாக பண்ணலாம். ஸோ ப்ரெக்னென்ட் பர்த்டே அப்படின்றதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். அதே இப்போ 25th வரதுனால ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 11:30க்கு நாங்கள் எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் செட் வந்து இந்த இடத்துல கரெக்டாக ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் வச்சுட்டேன். ஸோ நைட் லைட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம கலர் லைட் போட்டு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால எல்லாத்தையும் அழகாக அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த கிஃப்ட்டை வச்சுட்டோம். ஸோ அவள் படுத்துட்டு இருந்தா. இப்போ நம்ம ஒரு 11:30 போல் ஆயிடுச்சு. ஒரு 11:40க்கு போய் கூட்டிட்டு வந்தோம்னா கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோவை நான் 24th நைட்டே நான் அவங்க எல்லாருக்கும் போட்டிருந்தேன் 12 o'clock. ஸோ நீ கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Ajina. Let's go. இல்லையாடா சுச்சோ கிஃப்ட் போச்சா பாரு பேப்பரோட போட்டாங்க பாரு அக்கியம் அது இருக்கு பாரு. அது கூட நீ ஆசைப்படக்கூடாது. என்ன தேஷ் கிஃப்டிங் ஐயோ கவர்ல போட்டாங்க பாரு கிஃப்ட் அது. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எங்கடா கிஃப்ட் தேஷ்குட்டி? ஆமா இந்த மாதிரிலாம் பண்ணது இல்லை குட்டி. தேஷ்குட்டி கிஃப்ட் அப்படிலாம் கிளிக்காத, பொறுமையா தான் கிளிக்கணும். கிஃப்ட் உள்ள கூட நாங்க வச்சிருப்போம், பேப்பர்ல கூட இருக்கும், தேடி எடுக்கணும். நீ அசால்ட்டா கிழிச்சு போடும் போதே அதுல கூட கிஃப்ட் இருக்கலாம்.
நாங்கள் வந்து முக்கியெல்லாம் பண்ண மாட்டோம். இந்த பேப்பர் கூட கிஃப்டா கூட இருக்கலாம். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. சாக்லேட் சோப்பு டப்பா. இது குட்டியா இருக்காது. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அவனுக்கு இப்பயும் புரியல. அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக சும்மா சின்ன கிளிப்பிங்ஸ் நான் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். எங்கள் சைல்ட்ஹுட் பிக்ஸ் எல்லாத்தையும் நான் கொலாஜ் மாதிரி போட்டிருந்தேன். அதே போல் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆயிருக்குன்னு அதே மாதிரி நான் உங்களுக்கு அழகாக ஃபோட்டோஸ் மாதிரி போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்த உடனே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தா. ஸோ நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணோம், எந்த மாதிரி பண்ணோன்ட்டு உங்களுக்கு அப்படியே நான் காமிக்கிறேன் பாருங்கள். சீரியஸாக எடிட்டிங் பண்ணும்போது கூட எனக்கே கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அவன் பார்த்தீங்கன்னா அழுக ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான். எப்படி சொல்லலாம், ஒரு ஆனந்த கண்ணீர் அந்த மாதிரி சொல்லலாம். எல்லாம் நிறைய மெமரிஸ் இருக்குது லைஃப்பில். நிறைய விஷயங்கள் நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தது, ஒன்றா ஹாப்பியாக இருந்தது, எல்லாமே ஞாபகம் வந்தது. இது வெறும் ஆனந்த கண்ணீராக மட்டும்தான் இருக்கணும். எப்போவுமே இதே மாதிரி எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவேன். நாங்களே எதிர்பார்க்கல. எல்லாரும் ஒரு பக்கம் ஹாப்பியாகவும் இருந்தால் ஒரு பக்கம் சேடவும் ஆயிடுச்சு வீடியோஸ்லாம் பார்க்கும்போது. இந்த வாளுக்குட்டி நாங்கள் அழுதுட்டு இருக்கோம் பாருங்கள். அந்த டைமில் கரெக்டாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் ஒரு நல்ல ஒரு மெமரி தான். பிகாஸ் நானே இந்த மாதிரி ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா லாக்டவுன் டைமில் நான் வேறு கிஃப்ட் பிளான் பண்ணியிருந்தேன், எல்லாமே சொதப்பில்லாயிடுச்சு. லாஸ்ட் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி எல்லாமே ரெடி பண்ணேன். டக்குன்னு எல்லாருக்கிட்டையும் கேட்டு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, அப்புறம் நாங்கள்லாம் வீடியோ ரெடி பண்ணிட்டு இருந்தோம். இதில் பார்த்து எங்கள் அம்மாக்கெல்லாம் வீடியோலாம் பேசவே வராது. இது 10 to 20 ஷார்ட்ஸ் எடுத்திருந்தாங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு வீடியோ அமைச்சிட்டு இருந்தாங்க, பேச தெரியாமல் பேசி. பட் அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. ஒரு நல்ல ஒரு வீடியோ அமைஞ்சதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் இந்த டைமில். ரெண்டுமே கேக்குறாங்க. அப்புறமா ராதாவோ கிருஷ்ணாவோ கொடுத்துட்டாங்க. எங்கடா பேசினவன் எங்கடா? அன்னையும் ஆசிரியர் எனக்கு வேண்டும். ஹாப்பி பர்த்டே சில்வர் ஜூபிலி 26. ஹாய் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? எங்க அந்த அம்மா எங்க பேசணும் எங்க எப்பவுமே எங்க அக்கா என்ன கூப்பிட்டுருக்கேன். உங்க பர்த்டே அக்கா வருது, அது எல்லாருக்கும் தெரியும். என்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டே கிஃப்ட் வந்து நான் உங்களை அண்ணியும் கூட என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அது நான் கடவுள்கிட்ட வேண்டியிருக்கேன். இன்னொரு விஷயம், நீங்களும் அண்ணாவோட பிளஸஸும் எனக்கு எப்பவுமே தேவை. உங்க ஆசீர்வாதம் எப்பவுமே என் மேல இருக்கணும். அப்புறம் wish you many more happy returns of the day. 25th silver jubilee. நல்ல ஒரு புசு புசு குழந்தை எடுத்து அது என் மனசு திருப்தி படுத்துறேன். ஹாப்பி 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 பர்த்டே அகிலா மனோ. லாக்டவுனால உங்களை மீட் பண்ண ஃபீல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக பாப்பா கூட ஜாலியாக இருக்கும். நாங்கள் எல்லோரும் கண்டிப்பாக என் பர்த்டேவை சூப்பராக செலிப்ரேட் பண்ணுறோம். அண்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஹெல்த் ரொம்ப கான்ஷியஸாக இருக்குது. பரவாயில்ல, இப்போதைக்கு நம்ம சாப்பிட்டுப்போம். 8 மந்த்துக்கு நிறைய சாப்பிட்டு முன்னாடி ரொம்ப ஒரு விஷயம் போகும். அதனால் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் பாப்பா பிறந்துட்டு சாப்பிட முடியாது. ஸோ கேர்ஃபுல்லாக நல்லபடியாக ஹெல்த்தியாக பண்ணும்போது எடுத்துக்குவோம். நீயும் பாப்பா இருக்கிற ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி 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 பர்த்டே அகிலா. ஹாய் அகிலா, கப்பல வந்து ஜாலியாக ஊர் சுத்திட்டு இருந்தேன். இந்த வருஷம் மாத்துலாம் ரொம்ப குறிப்பா இருக்கேன். அண்ட் கொரோனால இல்லை அப்படின்னா கண்டிப்பா இந்த 25th பர்த்டேக்கு உங்க வீட்டுக்கு ஒரு பெரிய ட்ரீட் வந்திருக்கும். அது மிஸ் ஆயிடுச்சு. அதனால பரவாயில்ல, லாக்டவுன் முடிச்சு நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். அண்ட் அடுத்த வருஷம் வந்து எல்லா வருஷமும் 4 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அடுத்த வருஷம் என் கூட சேர்ந்து ஒரு குட்டி அகிலாவை ஒரு குட்டி விகாஷம் கூட சேர்ந்து ஒரு பர்த்டேக்கே விஷ் பண்ண இருக்கும். And I wish you and Vikash a very happy, happiest years ahead.
பர்த்டே கண்டிப்பாக உனக்கு செம்ம ஸ்பெஷலாக போகும். அண்ட் ஒன்ஸ் அகேன் ஹாப்பி 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 பர்த்டே டு யூ. பக்கத்து வீட்டுல புதுசா குடி வந்திருக்காள் அந்த மாமி கொடுத்த ஐடியாவா? இல்ல வேற யாரு? அக்கம் பக்கத்துல குடி இருக்காளுங்களே உன் ஃப்ரெண்ட் அவ்வளவு கொடுத்த idea? அது இல்ல வேற யாரு நீ கொடுத்தா? நானே சிந்திச்சேன். வேண்டாம் ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்கலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. You're gonna be a mom and you'll be having a kid. Even though if you have a kid, you are the first kid for me. You know that. Love you. இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? ஃபீலிங்கா? என்ன ஃபீலிங்? Stay blessed, be happy always. அப்போ ஃபுல் சப்போர்ட் உனக்கு மட்டும் தான். Bye. Happy birthday, silver jubilee. ஸோ ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் எல்லோரும் பார்த்துட்டு இருந்தோம். பட் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு குட்டீஸ் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்க எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்கன்னு எவ்வளோ சூப்பராக சொல்லிட்டு இருப்பாங்க பாருங்களேன். வீடியோலாம் கவனிக்க வேண்டாமா? ப்ளூபர்ஸ் ஷூட் எப்படி கஷ்டப்பட்டோமான்னு சொல்கிறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே ரொம்ப கொடுமையானது. வெற்றி செஞ்சிருக்காங்க போல இருக்கு. இவரு இந்த சார் எப்படி பண்ணாரு? தமிழ் செந்தமிழ்ல பேசிட்டாங்க. ரெண்டு பேரும் சஷாந்தும் அதேதான். போட்டிருக்கேன், இது இன்னைக்கு போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டீஸ் ரொம்ப அழகாக வரைஞ்சிருந்தாங்க பாருங்கள். அவங்களே அழகாக ஸ்கொயர் மாதிரி இந்த பேப்பர் வச்சு பண்ணிவிட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்ற மாதிரி ஒரு குட்டி குட்டியாக பலூன்ஸ் போட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் அவங்க அன்னைக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக கொண்டு வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. அவ்வளோ ஹாப்பியாக பார்த்துட்டு இருந்தோம் எல்லாருமே. ஸோ நைட் ஒர்க்லாம் ஜாலியாக முடிச்சாச்சு. அப்புறம் மார்னிங் யூஷுவல் ருட்டீன் தாங்க. சும்மா எங்கள் வீடு கிட்ட இருக்க கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. அப்புறம் யூஸ்வலாக பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே அம்மா ஸ்பெஷலாக பண்ணிட்டாங்க. பட் ஈவினிங்லேருந்து நாங்கள் டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எல்லாருமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க ஒய்ஃப் பர்த்டேக்காக பாருங்கள் எவ்வளோ பெரிய பலூன் எல்லாம் தானாக ஊதிட்டு இருந்தார். ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் 25 நம்பரும் அழகாக வச்சாச்சு. அப்புறம் இந்த ஸ்டார் பலூன்ஸ் மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப ஷைனிங்காக இருந்தது பார்க்கும்போது. அப்புறம் இங்கே பலூன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் ப்ளூ அந்த மாதிரி கான்செப்டில் பண்ணியிருந்தோம். ஸோ பிறக்க போகிற பாப்பா பாயா கேர்ளான்னு தெரியாது. ஸோ அந்த கான்செப்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு அந்த கலர்ஸில் வச்சு பண்ணியிருந்தோம். குட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே என்ட்ரு ஆகும்போது இந்த ஹாப்பி பர்த்டே அப்படின்ற மாதிரி அழகாக ஒட்டிகிட்டு இருந்தாங்க பாருங்கள். பர்த்டே அப்படின்னாலே குழந்தைங்களுக்கு தானே ஒரே ஃபன் தான், செம்ம என்ஜாய்மெண்ட் தான். இவங்கெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ் தான். ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற குட்டீஸ் தான். அதை சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா யஷ்வந்தி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தான், அந்த சாக்லேட் ட்ராப்பர் மாதிரி. ஸோ இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸ்லேயே இதுக்குள்ளே சாக்லேட்ஸ் போட்டால் புஷ் பண்ணால் இந்த மாதிரி வரும்ன்ற மாதிரி பண்ணியிருந்தான். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்த கிஃப்ட்டு. ஒவ்வொன்றுமே குழந்தை அழகாக கையிலேயே பண்ணியிருந்தான். எனக்கு அவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருந்தது. எவ்வளோ யோசனை பண்ணி இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கான் பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அவர் இப்போ கொடுக்க வேண்டிய மற்ற கிஃப்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டான். ஸோ எல்லாமே கரெக்டாக உள்ள சர்ப்ரைஸாக மறைச்சி வச்சுருந்தாரு. வெளியே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இந்த பலூன்ஸ் எல்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் பாருங்கள். டேபிளும் சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம கேக் கட்டிங் பண்ணுற வேலை தான். இந்த கேக் பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. நல்லா அழகான கலர்ஃபுல் பட்டர்ஃப்ளை மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ குட்டீஸ் எல்லாம் செலிப்ரேஷன் மோடுக்கு வந்தாச்சு. கேப்பு அப்புறமா அந்த ஹை மாஸ்க் எல்லாத்தையும் போட்டுட்டு இருந்தாங்க பாருங்கள். குட்டீஸ் அழகாக அந்த கிஃப்ட்டை பண்ணியிருந்தாங்க பாருங்கள், அதை கொடுத்தாங்க. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக பார்த்துட்டு இருந்தா. ஸோ அதை வந்து இந்த இடத்துல அழகாக ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ கேக் கட் பண்ணும்போது அழகாக இருக்கும்ன்ட்டு இந்த பேங்கிள்லேயே பண்ண மாம் டு பி வந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக அதை போட்டுக்கிட்டா. குட்டீஸே அழகாக போட்டு பின் பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்கள். ஸோ ரொம்ப சூப்பரான கேக் கட்டிங் நடந்துச்சு பாருங்கள்.
நம்ம காசை கொடுத்து குழந்தைங்க வந்து கிஃப்ட் வாங்கி கொடுத்தாலும் பட் இந்த மாதிரி குழந்தைங்களே செஞ்ச கிஃப்ட்ஸ் ஒவ்வொன்றுமே அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ ஒன்று ஒன்று உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். இப்ப விகாஸ் அவர்கள் 50 gift கொடுப்பார். என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. இன்றைக்கி ரெசிபிலாம் சூப்பரான பிரியாணி எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்கிற அங்கிளே, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அவரை என் சிஸ்டர் மேரேஜுக்கு அவர் பிரியாணி பண்ணியிருந்தார். ஸோ அவரை வச்சு இன்றைக்கி நாங்கள் செஞ்சுருந்தோம். ஸோ எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாருக்குமே நாங்கள் பிரியாணி பண்ணி கொடுத்தோம். ஸோ ஹாப்பியாக அன்றைக்கி ஃபுல் டே சாப்பிட்டுட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நல்லா ஃபுல் கட்டிட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டு குட்டீஸ் எல்லாம் கூறிட்டு போயிட்டோம். அங்கே குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேம்ஸ், அப்புறம் கப்பல் கேம்ஸு அப்படின்னு ஒவ்வொரு கேம்ஸும் விளையாடிட்டு இருந்தோம். ஸோ என்னென்ன கேம்ஸ் விளையாடணும்னு உங்களை அப்படியே நான் காமிக்கிறேன். லாக் அண்ட் கீயாக இருக்கட்டும், இல்லை இந்த பலூனை உடைக்கிற கேமாக இருக்கட்டும், எல்லாமே செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் நீங்கள் இந்த கேமை கண்டிப்பாக மிஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த கப்புள்ஸ்க்கான கேமு, இந்த பலூனை வச்சு வாக் பண்ணுற கேமு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு யாருமே ஒத்துக்கலைங்க பண்ணுறதுக்கு. பட் 2-3 பேர் விளையாடின பிறகு வாலண்டரி அவங்களே வந்து அழகாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்க்க முடியும் பாருங்கள். இந்த கேம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த லாக்டவுன் டைமில் குழந்தைங்க கூட விளையாடுங்க. தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த கேம் பார்த்தீங்கன்னா டாக் அண்ட் த போனுன்ற மாதிரி ஃபஸ்ட்டு 2 டீமாக பிரிஞ்சிடணும். அவங்க 1, 2, 3 அப்படின்ற மாதிரி நம்பர் வச்சுக்கணும். திடீர்னு 1 அப்படின்னு கூப்பிட்டா இந்த டீம்லேருந்து 1 வருவாங்க, அந்த டீம்லேருந்து 1 வருவாங்க. நடுவில் அந்த சர்க்கிள்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டிக் வச்சுருப்போம், அது போன்ற மாதிரி. ஸோ டாக் வந்து அந்த போனை எடுக்கிற மாதிரி. ஸோ குழந்தைங்க வந்து அது எவ்வளோ அழகாக அவங்க எடுக்கிறாங்கன்னு பார்ப்பாங்க. அதே போல் எடுத்தவங்களை பிடிச்சாலும் அவங்களுக்கு பாயிண்ட்டு. அதே போல் அந்த போனை டக்குன்னு கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டாலும் உங்கள் டீமுக்கு ஒரு பாயிண்ட்டு. ஸோ ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு குழந்தைங்க தான் விளையாடிட்டு இருந்தாங்க, அப்புறம் பெரியவங்க, எங்கள் அம்மா அப்பா எல்லாரும் இழுத்து போட்டு விளையாடிட்டு இருந்தோம். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நம்பர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ 2 நினச்சிட்டு இருப்பவங்க பார்த்தீங்கன்னா டக்குனு அவங்க 300 நேமில் கூட இருப்பாங்க. ஸோ அது வந்து கன்ஃபியூஷன் கேம் மாதிரி இருக்கும். பட் நல்ல ஒரு மைண்ட் கேம், முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த கேமை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் விளையாடி பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ இதோட ஃபன் ஃபில்லாக ரொம்ப என்ஜாய்மெண்ட்டோட
நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். பர்த்டே என்ஜாய்மெண்ட்டும் சூப்பராக போச்சு. ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். Have a great day friends. Bye. Yeah.